இந்த வீடியோவில் நாங்கள் ஒரு டிஃப்ரெண்டான தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீக் வந்து நாங்கள் ஒரு மூவி போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். சரி ஓகே ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தப்போ ஆன்லைனில் வந்து புக்கிங் காட்டுது, ஆனால் சீட் ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டே இல்லை. சரி ஓகே நம்ம டேரெக்டாக புக் பண்ணிக்கலாம் தேட்டருக்கு போயிட்டு அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் தேட்டருக்கே கிளம்பிட்டோம். அங்கே போய் பார்த்தா கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இல்லையா, ஸ்ட்ரீட் பார்க்கிங் தானா. ஸோ ஓகே ஸ்ட்ரீட்டில் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து தேட்டருக்கு போயிட்டோம். வெளியில வந்து பார்க்க ஆக்சுவலி அது தேட்டர் மாதிரி தெரியல, ரொம்ப சின்னதாக இருந்தது. சரி ஓகே எப்படி இருக்க போதும் அப்படின்னு நினச்சிட்டே உள்ளே போனோம். உள்ளேயும் பெருசாக ஆளுங்க யாரும் இல்லை. சரி ஓகே டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்கள் போயிட்டு கேட்குறப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் பே பண்ணிவிடுங்க ஆனால் சீட் ரிசர்வேஷன் அப்படின்றது ஒன்று இல்லை அப்படின்னாங்க. அப்போ எப்படி அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ் தான். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற சீட் நீங்கள் வந்து உட்காந்துக்கலாம், இல்லைனா வந்து உங்களுக்கு கிடைக்கிற சீட்டில் எது பெஸ்ட்டோ அதை வந்து சூஸ் பண்ணி உட்காந்துக்கலாம் அப்படின்னாங்க. சரி பெருசாக யாருமே இல்லை அப்படின்றதுனால நாங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டோம். $16 சொன்னாங்க டிக்கெட். இது வந்து சின்ன தேட்டர் அப்படின்னு கேள்விப்பட்டதுனால $16 கொஞ்சம் அதிகமாக தான் தோணுச்சு. சரி ஓகே டிக்கெட்டும் வாங்கிட்டோம். நெக்ஸ்ட் என்னது பாப்கார்னே வாங்கியாச்சு. பாப்கார்ன் வாங்கிட்டு உள்ளே போகும்போது தேட்டரில் யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான். சரி புட்ரா லாஸ்ட் சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா படமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்கள் படமும் பார்த்தோம், படமும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் புதுசாக இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.